ஐக்கியம் பலப்பட 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 சத்துரு பலவீனப்படுகிறான். இன்று நம்ம தியானிக்கிற காரியமே இதுதான். சத்துருவை பலவீனப்படுத்த சபையே நீ ஐக்கியத்தில் பலப்படு. உங்களில் 5 பேர், நீங்க 5 பேர் ஒரு மனமா இருப்பீங்கன்னா 100 பேரை உங்களால துரத்த முடியும். 100 பேர் ஒரு மனமா இருப்பீங்கன்னா 10,000 பேரை உங்களால துரத்த முடியும். பிரிவினைகள் இல்லாமல் இருங்கள். சபைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாகுமே ஆனால் சத்துருவின் கோட்டை உறுதிப்படும், சத்துருவின் சேனை பலப்படும், சத்துருவின் கரம் பலப்படும். சத்துருவின் கரத்தை தளர பண்ணுவதற்கே தேவன் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொன்னார். பேதுருவினிடத்தில் என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது. அப்படின்னு என்ன அர்த்தம்?